பெங்களூருவில் ஆர்சிபி அணியின் வெற்றி கொண்டாட்டம் முதல் உயிரிழப்பு வரை நடைபெற்ற சம்பவங்களின் தொகுப்பை விவரிக்கிறார் செய்தியாளர் சதீஷ் முருகன். ஆர்சிபி அணி 18 ஆண்டுகளுக்கு பிறகு ஐபிஎல் தொடரில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து மிக பிரம்மாண்டமான வெற்றி பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வெற்றி பேரணி திட்டமிட்டபடி விதான் சௌதா, அதாவது தலைமைச் செயலகம் விதான் சௌதாவிலிருந்து சின்னசாமி ஸ்டேடியம் வரையிலான ஒரு வெற்றி பேரணி கொண்டாட்டமாக அதை கொண்டு செல்வது என திட்டமிடப்பட்டது. இதற்காக பெங்களூரு கிரிக்கெட் வாரியம், அதே போன்று கர்நாடக அரசு உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சேர்ந்து முடிவு செய்யப்பட்டது. இது குறித்து காவல்துறை மற்றும் உயரதிகாரிகள், தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட உயரதிகாரிகள் தலைமையில் இந்த வெற்றி கொண்டாட்டத்தை நடத்துவது தொடர்பான ஆலோசனை கூட்டத்தின் பொழுது பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக குறுகிய காலகட்டத்தில் இது நடத்துவது தொடர்பான இருக்கக்கூடிய சவால்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் விதான் சௌதானிலிருந்து சின்னசாமி ஸ்டேடியம் வரை நடைபெறவிருந்த அந்த வெற்றி பேரணி கொண்டாட்டத்தை நேரடியாக சின்னசாமி மைதானத்திற்குள் நடத்த திட்டமிடப்பட்டது. இதன் தொடர்பாக அறிவிப்பும் வெளியானது. 35,000 பேர் மட்டுமே அமரக்கூடிய அந்த சின்னசாமி மைதானத்திற்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் அந்த வெற்றி கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய அந்த ஆர்வத்தில் வந்து குவிந்ததால் அதிகப்படியான கூட்டமானது அங்கே வந்து குவித தொடங்கினார். இதனால் அங்கே கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மதிய முதலே, மாலை தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சூழலில் மதிய முதலே மெட்ரோ ரயில், அதே போன்று பேருந்து, இருசக்கர வாகனம், கார்கள் என ஏற்கனவே போக்குவரத்து நெரிசலாக இருக்கக்கூடிய பெங்களூரு மாநகரில் இந்த பகுதியில் இந்த தினம் மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சூழலில் மேலும் கூட்ட நெரிசல் அதிகரித்தது. இதன் காரணமாக அதிகப்படியான மக்கள் சின்னசாமி ஸ்டேடியமிற்கு சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து நுழைவு வாயில்களையுமே அவர்கள் கூட தொடங்கினார்கள். குறிப்பாக நுழைவு வாயில் 3 என்ற பகுதியில் தான் ஆர்சிபி அணியினுடைய வாகனம் வருகிறது என்கிற தகவல் வேகமாக பரவியதால் அந்த பகுதியை நோக்கி அதிகப்படியான ரசிகர்கள் குவிந்தனர். இதன் தொடர்ச்சியாக நுழைவாயில் 6, 8, 12 உள்ளிட்ட நுழைவாயிலும் அதிகப்படியான ரசிகர்கள் கூடினர். ஓரளவுக்கு மேல் ரசிகர்களை உள்ளே அனுமதிக்க முடியாத காவல்துறையினர் அவர்களை அங்கிருந்து கலைந்து செல்லுமாறும், வீட்டில் சென்று மொபைல், டிவி உள்ளிட்டவற்றில் பார்க்க வேண்டும் என்றும் அவர்கள் அறிவித்தனர். எனினும் அதையும் மீறி தொடர்ந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரசிகர்கள் வர தொடங்கியதால் ஆங்காங்கே சில தடியடி நடத்தியும் அவர்களை கலைந்து செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதையும் மீறி ரசிகர்கள் அனைத்து நுழைவாயில் கதவுகளை உடைத்து கொண்டு உள்ளே செல்ல முயற்சி செய்த பொழுது அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதன் சுற்றி அந்த மைதானத்தை சுற்றி இருக்கக்கூடிய தெருக்களில் இந்த கூட்ட நெரிசல் அதிகரித்ததன் காரணமாக 47 பேர் இந்த சம்பவத்தில் காயமடைந்ததாகவும் அதில் 33 பேர் படுகாயமடைந்த நிலையில் 11 பேர் பலியாகியிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தான் இந்த வெற்றி கொண்டாட்டத்தினுடைய தொடங்கப்பட்ட ஒரு விஷயம் சோகமாக முடிந்ததை பார்க்க முடிந்தது. இதற்கு அடுத்த கட்டமாக இந்த சம்பவங்கள் பரபரப்பு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு கட்டத்தில் மறுபக்கம் மைதானத்திற்குள் வெற்றி கொண்டாட்டங்களும் நடந்து கொண்டே இருந்தன. இது குறித்து உடனடியாக அந்த உள்ள இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் உள்ளிட்டவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு உடனடியாக அந்த நிகழ்ச்சியும் ரத்து செய்யப்பட்டதாக தற்போது தகவல் வெளியாகிருக்கிறது. இந்த சூழலில் டி.கே. சிவகுமார் துணை முதலமைச்சர், காவல்துறையினர் சிறப்பான ஏற்பாடு செய்திருந்த போலும் திடீரென வந்த லட்சக்கணக்கான மக்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை கூட்டத்தை என தெரிவித்திருந்தார். மருத்துவமனைக்கு சென்று அவர் அங்கே இருக்கக்கூடிய காயமடைந்தவர்களையும் பார்வையிட்டார். அதற்கு அடுத்த கட்டமாக இது தொடர்பாக இந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சியுமே காங்கிரஸ் விளம்பரத்திற்காக மட்டுமே செய்தது, காங்கிரஸ் அரசு விளம்பரத்திற்காக செய்தது என பாஜகவினர் குற்றம் சாட்டி நீதி விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இதற்கு அடுத்த கட்டமாக முதலமைச்சர் சித்தராமையா செய்தியாளர்களை சந்தித்த போது பலியான 11 பேர் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் நிவாரணம் நிதி வழங்க உத்தரவிட்டிருந்தார். அதற்கு அடுத்த கட்டமாக படுகாயமடைந்தவர்களுக்கு இலவச மருத்துவம், உணவு உள்ளிட்ட வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என தெரிவித்திருந்தார். இதற்கு அடுத்த கட்டமாக காங்கிரஸ் கட்சியின் சித்தராமையா பாஜக போன்று இந்த விஷயத்தில் அரசியல் செய்ய விரும்பாத சூழ்நிலையில் நாங்கள் நீதி விசாரணை நடத்த தயாராக இருக்கிறோம் எனவும் அறிவித்தார். இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சூழலில் அடுத்த கட்டமாக இந்த நிகழ்வுக்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுதே பிரதமர் நரேந்திர மோடி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருந்தார். அதே போன்று குடியரசுத் தலைவரும் தன்னுடைய இரங்கலை பதிவு செய்திருந்தார். இந்த சூழலில் தான் ஆர்சிபி நிர்வாகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு எங்களுடைய மனமார்ந்த ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும், அதே போன்று இந்த நிகழ்ச்சிகள், அதாவது இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்த பொழுதே வெற்றி கொண்டாட்டம் நடைபெற்று கொண்டிருந்த சூழலில் இந்த தகவல்கள் தெரிவித்தவுடனே பாதியிலேயே எங்களுடைய கொண்டாட்ட நிகழ்ச்சிகளை நிறுத்தி கொண்டு உள்ளூர் நிர்வாகம் காட்டிய வழிகாட்டுதலை பின்பற்றி நடந்து கொண்டதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். அதே போன்று தங்களுடைய ரசிகர்கள் மிகவும் பத்திரமாக இருக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்வதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தான் ஆர்சிபி நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டிருந்தாலும் கூட
விராட் கோலி உள்ளிட்ட ஆர்சிபி அணி வீரர்கள் தங்களுடைய இரங்கலை இதுவரை பதிவு செய்யவில்லை என்கிற தகவலும் வெளியானதால் அந்த தகவலும் தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உங்களுடைய முழுமையான விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன்.